Hi, hello viewers. Welcome back to RO Study Circle. LaTeX கிராஷ் கோர்ஸோட நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பீமர் ப்ரெசன்டேஷனை எப்படி ஆர்டிக்கிளாவோ இல்லை புக்காவோ மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எப்படி ஆர்டிக்கிளையோ இல்லை புக்கையோ பீமர் ப்ரெசன்டேஷனை மாற்றுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இதுக்கு ரிவர்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பீமர் ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேட்டெக்ல தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டாக்குமெண்ட் கிளாஸ் பார்த்துக்கோங்க. பீமர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலை நான் கம்பைல் பண்ணி ஒன்ஸ் அவுட்புட் காமிச்சிடுறேன். இதான் என்னோட அவுட்புட்டு. ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஒரு 10 ஸ்லைட்ஸ் இருக்க மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 10 ஸ்லைட்ஸையும் நான் எப்படி ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட்டில் ஆர்டிக்கிளாக மாற்றுறது ஆர் புக்காக மாற்றுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன எக்ஸாம்பிளுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 3 செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹவு டு டைப் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஸோ ஒன். ஸோ அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீமர் டாக்குமெண்ட் கிளாஸை பிளாக் பண்ணிவிடுங்க ஆர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களோட சாய்ஸ் தான், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு புக் வேணுமா இல்லை ஆர்டிக்கல் வேணுமா அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டாக்குமெண்ட் கிளாஸ் நான் ஃபாண்ட் சைஸ் 12 யூஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிளாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, டாக்குமெண்ட் கிளாஸ் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுத்து யூஸ் பண்ண வேண்டிய பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேக்கேஜ் தான், யூஸ் பேக்கேஜ். இதில் வந்து நோ எக்ஸ் கலர் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து பீமரில் ஆல்ரெடி கலர்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம கலர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நோ எக்ஸ் கலர். எக்ஸ் கலர் அப்படிங்கிறது கலர் கொடுக்கறதுக்கான பேக்கேஜ். நான் கலரை இதிலேருந்து எடுக்க போகிறேன். அதுக்காக நோ எக்ஸ் கலர் அப்படிங்கிற பேக்கேஜை டிஃபைன் பண்ணுறேன். யூஸ் பண்ணுற பேக்கேஜோட ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறேன். பேக்கேஜ் நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பீமர் ஆர்டிக்கிள். இதுதான் என்னோட பேக்கேஜ் நேம், பீமர் ஆர்டிக்கிள். நான் இப்போ ஃபைலை ரன் பண்ண போகிறேன். அஸ் யூஷுவல் குயிக் பில்ட் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு ஜஸ்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்கிறது எனக்கு ஆர்டிக்கிளாக சேஞ்ச் ஆகிடும். ஜஸ்ட் அவுட்புட் பாருங்கள். இப்போ ப்ரெசன்டேஷன் ஃபைலாக அப்பியர் ஆகிருக்கு. யா, ஜஸ்ட் அப்படியே எனக்கு ஆர்டிக்கிளாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா கண்டென்ட்டு கிரியேட் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு ஃபைல். இப்போ அவுட்புட் செக் பண்ணிடுறேன் எப்படி இருக்குங்க. ஜஸ்ட் அவுட்புட் செக் பண்ணுங்கள். ஹவு டு கன்வெர்ட் பீமர் டு ஆர்டிக்கிள் ஆர் புக், ஆரோ ஸ்டடி சர்க்கிள். டேட், சிஸ்டமோட டேட் டிஃபால்ட்டாக ஜெனரேட் ஆகிடும். கண்டென்ட் அஸ் யூஷுவல் எல்லாமே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். நம்ம எப்படி செக்ஷன் வைஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே. ஸ்லைட்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஆர்டிக்கிளில் வந்துடும். இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு காலேஜுக்கு லெக்சர் கொடுக்க போகிறீங்க இல்லை இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹோல் ப்ரெசன்டேஷன் ஃபைலே நம்ம பிரிண்ட் எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ஆர்டிக்கிளாக மாற்றிட்டு பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ஸ்லைட் இருந்தது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 20 பேஜஸ்க்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். இது ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.